ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்பச்சினோ காஃபி தாங்க பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ₹2 காஃபி பவுடர் பேக்கெட்டில் வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி வேணால் எடுத்துக்கலாங்க. நான் வந்து இந்த ₹2 பேக்கெட்லையும் பண்ண முடியுன்றதுக்காக இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து நல்ல சூடான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்லா வந்து சுகர் எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நான் காட்டிகிட்டே இருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் வந்து நீங்கள் திக்னஸ் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி போடுறேன் பாருங்கள். கீழே வந்து விழுது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து விழக்கூடாது. ஸோ இன்னுமே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் எடுத்து கீழே போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து ஸ்லோ ப்ராசஸில் விழுது இல்லைங்களா. இதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் கைவிடாமல் கண்டினியூஸாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6லேருந்து 7 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடுங்க. நீங்கள் காஃபி ஷாப்பில் இந்த கேப்பச்சினோ காஃபி குடிக்கும்போது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹200 கிட்ட வந்து சார்ஜ் ஆகுங்க. இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலே வந்து பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கைவிடாமல் வந்து கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து இது ரெடி ஆக போகுதுங்க. இப்போ 80% வந்து இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கலர் டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ நான் இந்த ஸ்பூனில் எடுத்து நான் கீழே போடுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து விழலை இல்லைங்களா. இப்போ நம்ம கேக்குக்கெல்லாம் க்ரீம் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்காக வந்து நிற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் கொஞ்ச நேரம் கைவிடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்பவும் ஈஸியாக நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் வந்து இந்த மாதிரி பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேப்பச்சினோ மிக்ஸ் வந்து மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஃபி பவுடரை வந்து லைட்டாக அது மேலே வந்து டஸ்ட் பண்ணி விடுறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கேப்பச்சினோ காஃபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப க்ரீமியாக குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது என்ன மாதிரி காஃபி லவர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க அந்த டேஸ்ட்டு. நீங்கள் பண்ணும்போது குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறைய பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லைனா வந்து கோல்டாகவும் குடிக்கலாம். நான் வந்து ஹாட் மில்கில் தாங்க கலந்து குடிச்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, க்ரீமியாக இருந்தது ரொம்ப. உங்களுக்கு நல்லா கோல்டாக குடிக்க பிடிக்கும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்ச நல்ல சில் மில்கில் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.